ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எப்பவும் போல் இன்றைக்கான எபிசோட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் காமெடியாகவும் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்த்த ஒரு மூமெண்ட்டு கனவுலையாவது இன்றைக்கி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கலாம். ஒரு பக்கத்து முத்து மீனா வந்து இந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. அதே நினச்சிட்டு பயந்துட்டு படுத்த ரோகிணி வந்து இப்போ மனோஜும் அந்த பக்கத்து விஜயாவும் ரெண்டு பேரும் அடித்து வீட்டை விட்டு துரத்துற மாதிரி கனவு கண்டாங்க. அது சீக்கிரமே நடந்தால் கொஞ்சமாவது ஒரு பெருமூச்சு விடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அப்படியே முடியாத அளவுக்கு மல்லு கட்டுற மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்து ரோகிணி செய்வாங்களாம். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து எப்படியாவது தப்பிச்சிருவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. எப்போதான்பா ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஆனால் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ரோகிணியை பொறுத்த வரைக்கும் எந்தாவது ஒரு பிரச்சனையில் மாட்டினாவே போதும், மொத்த பிரச்சனையும் உண்மை தெரிஞ்சு போயிடும். அதனால் வந்து ஆட்டமே காலி ஆகிடுங்கிறனால தான் இப்படி ஸ்டோரியை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த அந்த மூமெண்ட் தான். இப்போ பயந்து போன ரோகிணி வித்யா கிட்ட சொல்லி அந்த ஃபோனை கொண்டு போய் தூக்கி போட்டு வர சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது செருப்பு பிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த தாத்தா பாயிட்டு போய் தைக்கிறாங்க. ஃபோன் கீழே விழுது. பாட்டி எடுத்துடுறாங்க. அடுத்து முத்து வராரு. முத்துக்கிட்ட அந்த ஃபோனை கொடுக்குறாங்க. முத்து ஃபோனை பார்த்தாமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை மீனா கிட்ட கூட ஃபோன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு இந்த ஃபோன் எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்போ தான் ரோகிணிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்தாங்கன்னு. அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது என்னைக்காவது ஒரு நாளைக்கு யதார்த்தமாக ரெண்டு பேரும் சந்திச்சிக்கிற மாதிரி எப்படியோ ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது. அப்போ தான் அந்த தாத்தா பாட்டி அன்னைக்கு அந்த ஃபோனை எடுத்து கொடுத்தேன்லப்பா, அது இந்த பொண்ணு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. இப்படிலாம் ஒரு பெரிய லென்த்து ஸ்டோரி இருக்குன்னு வச்சிங்களேன். கொஞ்சம் நான் மூச்சு விட்டுக்கிறேன். அப்படிலாம் ஒரு பெரிய பெரிய விஷயம்லாம் வரும். இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபன் கலாட்டை வேறு நமக்கு காட்டியிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா மனோஜ் கடையில் முட்டை மந்திரிச்சு வைக்கிற மாதிரி ஆக மொத்தத்தில் மனோஜ் கடையில் வேலை செய்கிறவங்களே வீட்டுக்கு கடைக்குள்ளார திருடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஃபன் கலாட்டா நாளைக்கு நடக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் இப்போ மீனாவை வந்து லவ் பண்ணுறதுக்கு முத்துவே பார்த்து ஐடியா போட்டு கொடுத்துருக்காரு அவரோட ஃப்ரெண்டோட தம்பிக்கு. அவர் வந்து கடைசியில் வந்து மீனா தான் அதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு ஃபன் கலாட்டாவாக இருக்க போது. கண்டிப்பாக சீதாவை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நிறைய அடுக்கடுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கிறதுனால தான் சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இடையில சொல்கிறேன். ஆனால் இந்த சீரியல்லையும் நிறைய குழப்பங்களும் லாஜிக் மிஸ்டேக்கும் இருக்க தான் செய்து நீங்களாம் சொல்கிற மாதிரி. இருந்தாலும் பார்த்தோம்னா மற்ற சீரியலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் போர் அடிக்காமல் நிறைய ஸ்கிரிப்டோடு வந்து அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.